அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்றும் நாளையும் நீங்கள் பார்க்கவிருக்கும் நிகழ்ச்சி வேளாண்மை பட்டப்படிப்பு பயிலும் மாணவிகள் பங்கு பெறும் செயல் விளக்கங்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் பயிலும் மாணவர்கள் தங்களது இறுதி ஆண்டின் போது 90 நாட்கள் கிராமங்களில் தங்கி ஊரக அனுபவ பயிற்சி பெறுவர். இந்த 90 நாட்களில் 60 நாட்கள் விவசாயிகளோடும், 10 நாட்கள் விரிவாக்க அலுவலர்களோடும், 10 நாட்கள் அரசு சாரா நிறுவனங்களோடும், மீதமுள்ள 10 நாட்கள் வேளாண் தொழில் நிறுவனங்களோடும் தம்மை இணைத்து கொண்டு ஊரக அனுபவ பயிற்சி பெறுவர். இப்பயிற்சியின் போது விவசாயிகளின் சமூக பொருளாதார சூழல், கிராம பிரச்சினைகள், அவற்றை அணுகும் முறைகள், விவசாயிகளின் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள், இயற்கை வேளாண்மை முறைகள், வேளாண் வணிகம் மற்றும் லாபகரமான விவசாயத்திற்கேற்ற திட்டங்கள் தீட்டுதல் போன்றவற்றில் நேரடி அனுபவ பயிற்சி பெறுவர். அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் தங்கி இத்தகைய பயிற்சிகளை பெற்று வருகின்றனர். நமது நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் கிராமத்தில் உள்ள சிறுதானிய மகத்துவ மையத்தில் தங்கி பயிற்சி பெறும் மாணவியர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட தொழில்நுட்பங்களான நெல்லில் இலை வண்ண அட்டை உபயோகம், வாழையில் கூன்வண்டு மேலாண்மை, உயிர் உர விதை நேர்த்தி, கரும்பு கரணை நேர்த்தி, தென்னை டானிக் உபயோகம், இனக்கவர்ச்சி பொறி உபயோகம், நெல்லில் நல்விதை தேர்வு, மஞ்சள் ஒட்டுப்பொறி உபயோகம், வேப்பெண்ணெய் கரைசல் மூலம் பூச்சி மேலாண்மை மற்றும் 3G கரைசல் உபயோகம் போன்றவற்றை பற்றி இங்கு செயல் விளக்கம் செய்து காட்டுகின்றனர். இவ்வாறு வயல்வெளியில் பயிற்சி பெறும் மாணவிகள் வேளாண்மை விரிவாக்கத்தில் பெரும் பங்கு வகிப்பார்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி அல்லவா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர்த்தி. நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூரில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். சுழன்றும் ஏற்பண்ணது உலகம், அதனால் உழுந்தும் உழவே தலை. வாழை மரத்தில் கூன்வண்டு தாக்குதல் பற்றியும் அதன் ஊசி மூலம் மருந்து செலுத்தி எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றியும் நாம் இப்பொழுது பார்ப்போம். வாழை மரத்தில் கூன்வண்டு இந்த வரைபடத்தில் உள்ளவாறு இருக்கும். இந்த கூன்வண்டு பார்த்தோம் அப்படின்னா வாழை மரத்துல 5 மாத வாழை மரத்துல தான் இந்த கூன்வண்டு தாக்கம் முதல்ல இருக்கும். இது இளங்கன்றுகளை தாக்காது. இந்த வாழை தண்டுல பார்த்தோம் அப்படின்னா சிறிய குண்டூசி போன்ற துளைகள் ஏற்படும். இந்த கூன்வண்டு அதிக அளவு தாக்குதல் ஏற்படுறதால அந்த துளைகள்ல இருந்து பழுப்பு நிற பிசின் போன்ற பிசுபிசுப்பான திரவம் வெளிவந்து கொண்டே இருக்கும். இதால அந்த தண்டு பகுதி அழுகி துர்நாற்றமும் வீச ஆரம்பிக்கும். இப்படி இந்த கூன்வண்டு தாக்கிய வாழை மரத்துல பார்த்தோம் அப்படின்னா பூ வெளிவராது. காய்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதிர்ச்சி அடையாம தடைப்பட்டு மகசூல் இழப்பு அதிக அளவுல ஏற்படுது. கூன்வண்டு தாக்கிய வாழை மரத்துல பார்த்தோம்னா பெரும்பாலும் வாழை குலைகள் இருக்காது. ஒருவேளை வாழை குலைகள் இருந்தாலும் அந்த வாழை குலைகள் மிக சின்னதாகவும் வாழை காய்கள் மிக சிறியதாகவும் எண்ணிக்கையில மிக குறைந்ததாக காணப்படும். இப்படி இந்த வாழை மரத்துல இந்த கூன்வண்டை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா ஊசி மூலம் மருந்து செலுத்தி நம்ம இதை கட்டுப்படுத்தணும். அதை எப்படி கட்டுப்படுத்துறது என்றது பார்ப்போம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் விவசாயிகளுக்கு மிக எளிதாக ஊசி போடும் கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் விவசாயிகள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல நம்ம 7 மில்லி தண்ணியை நம்ம எடுத்துக்கணும். 3 மில்லி ப்ரோஃபினாபாஸ் மருந்தை நம்ம எடுத்துக்கணும். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாழை மரம் இருக்கு இல்லையா, அந்த வாழை மரத்துல இருந்து ஊசி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காஞ்சி போன மட்டைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகற்றிடணும். இந்த மாதிரி அகற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாழை மரம் இருக்கு இல்லையா, மண்ணுல இருந்து 2 அடியில நம்ம முதல் ஊசி போடணும். வாழை மரத்துக்கு 2 இடத்துல ஊசி போடணும். மண்ணுல இருந்து 2 அடியில முதல் ஊசி போடணும். முதல் ஊசி இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊசியை கீழ் நோக்கி நம்ம ஊசியை வைக்கணும். இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கீழ் நோக்கி வச்சு 2 மில்லி தான் முதல் வாட்டி ஊசி போடணும். 2 மில்லியை தான் நம்ம அதில் ஊசி செலுத்தணும். 2வது ஊசி எதிர் திசையில போடணும். எதிர் திசையில வாழை மரத்துக்கு கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா 5 அடியில போடணும். எதிர் திசையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊசி கீழ் நோக்கி இருக்கணும். கீழ் நோக்கி இங்கேயும் 5 அடி உயரத்துல 2 மில்லி நம்ம மருந்தை செலுத்தணும்.
நம்ம வந்து இப்போ 2 மில்லி செலுத்தியாச்சு. ஒரு வாழை மரத்துக்கு 4 மில்லி மருந்து நம்ம வந்து கொடுக்கணும். இது வந்து 5வது மாதத்துல இருந்து நம்ம மருந்து கொடுக்கணும். 5வது மாதம் 6வது மாதம் மாதம் வந்து இந்த மருந்தை நம்ம வந்து வாழை மரத்துக்கு செலுத்தணும் அப்படின்னா கூன் வண்டை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இதனால நமக்கு என்ன நன்மை பார்த்தோம் அப்படின்னா, வெளியே மருந்து தெளிக்கிறத விட நம்ம ஊசி மூலயமா வாழை மரத்துக்கு மருந்து கொடுக்கறதால மருந்து வந்து உள்ள போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சுற்றுப்புற சூழல் எல்லாம் வந்து மாசுபடாமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். வெளியில் வந்து எவ்வளோ நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாம் இருக்குது. இப்போ மருந்து தெளிக்கிறதால அந்த பூச்சிகள் எல்லாம் பாதிப்பு. இப்படி ஊசி மூலயமா மருந்து செலுத்துறதால நன்மை செய்யும் பூச்சிகளையும் வந்து நம்ம என்ன பண்ணுறதுனா பாதுகாப்பு மூலயமா இருக்கும். விவசாயிகள் அனைவரும் வந்து இந்த கூன் வண்டு வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, இந்த ஊசி மூலயமா வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். உழுது விதைத்து அறுத்து உலகத்துக்கே சோறு போடுபவன் தான் உலகத்திலேயே உயர்ந்தவன். உழுவோம், உழைப்போம், உயர்வோம். நன்றி. 4ஆம் ஆண்டு மாணவி பிருந்தா. நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, உயிர் உரத்தை பற்றி பேச போகிறேன். உரம் என்றாலே செடிகளுக்கு ஊட்டச்சத்து தரது தான். அதில் உயிர் உரம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து அந்த உயிர் உரத்துக்குள்ளே நுண்ணுயிரிகள் இருக்கும். அந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணும், இயற்கையாகவே வளிமண்டலத்தில் இருக்க தலைச்சத்தும் மண்ணில் இருக்க மணிச்சத்தையும் செடிகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும். சரி, அப்படி என்னென்ன நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தலைச்சத்துக்கு அசோஸ்பைரிலம்னு இருக்கு, ரைசோபியம் இருக்கு. அடுத்ததாக வந்து மணிச்சத்துக்கு வந்து பெசிலஸ் மெகடீரியம்னு ஒன்று இருக்கு. அடுத்ததாக வந்து பாஸ்போபாக்டர் அப்படின்னு இருக்கு. இந்த நுண்ணுயிரிகள்லாம் நம்ம உரங்களா பயன்படுத்தலாம். சரி, இது எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா மணிச்சத்துக்கும் வந்து பாஸ்போபாக்டர், பெசிலஸ் மெகடீரியம் எல்லா பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். தலைச்சத்து மட்டும்தான் ஒவ்வொரு பயிருக்கும் ஒன்னொன்று மாறும். அது என்னென்ன பயிருக்குன்னு தனித்தனியாக பார்க்கலாம். நெற்பயிருக்கு வந்து தலைச்சத்துக்கு அசோஸ்பைரம், லிப்போஃபெரம். நெற்பயிரை தவிர மீதி எல்லா தானிய பயிருக்கு, எடுத்துக்காட்டாக சோளம், மக்காச்சோளம், சிறுதானியம் எல்லாத்துக்கும் வந்து அசோஸ்பைரிலம், பெசவென்சிஸ் பயன்படுத்தலாம். அடுத்ததாக வந்து பயிர் வகை பயிரான உளுந்து, துவரை அது மாதிரி பயிர்களுக்கெல்லாம் வந்து தலைச்சத்துக்கு ரைசோபியம் பயன்படுத்தலாம். சரி, இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ நெற்பயிருக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். 3 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று விதை நேர்த்தி வழியாக பயன்படுத்தலாம், இல்லைன்னா நாற்று வேர் நிலைத்தல் மூலியமாக பயன்படுத்தலாம், இல்லை தொழு உரத்தில் கலந்து பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் விதை நேர்த்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து அசோஸ்பைரிலம் பாக்கெட். இது வந்து ஒரு பாக்கெட் 200 கிராம். இந்த 200 கிராம் எதுக்கு போதும் அப்படின்னா 10 கிலோ விதை நேர்த்திக்கு போதுமானது. எப்படி நம்ம விதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா, விதை நேர்த்தியில் அசோஸ்பைரிலம் ஃபர்ஸ்ட்டு தலைச்சத்துக்காக, அடுத்து பாஸ்போபாக்டீரியா மணிச்சத்துக்காக ஒரு 10 கிலோ விதைக்கு ஒவ்வொரு பாக்கெட் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா ஈரமாகிற மாதிரி அரிசி கஞ்சி வந்து தூவி விட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு 30 நிமிடம் நிழலில் வந்து உலர்த்திட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இப்படி உலர்த்திட்டு நான் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம கலந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டுடணும். இதுதான் கரெக்டான பதம். இதை வந்து நம்ம 30 நிமிஷம் வந்து நிழலில் உலர வச்சுட்டு நம்ம விதைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம விதை நேர்த்தி பற்றி பார்த்தோம். அடுத்ததா எப்படி நாற்று வேர் நிலைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, இது வந்து 200 கிராம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இதில் 5 பாக்கெட், அதாவது 1 கிலோ இது அசோஸ்பைரிலமும் 1 கிலோ பாஸ்போபாக்டீரியாவும் ஒரு குண்டானில் எடுத்துட்டு அதை நல்லா நனைச்சிட்டு அதில் அந்த வேரை வந்து நனைக்கிற மாதிரி வச்சுக்கணும். அரை மணி நேரம் வேரை நனைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து நடவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்த தொழு உரத்தில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, தொழு உரத்தில் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஹெக்டருக்கு 2 கிலோ தேவைப்படுது. 2 கிலோ அப்படின்னா 10 பாக்கெட் தேவைப்படும். 10 பாக்கெட் அசோஸ்பைரிலும் 10 பாக்கெட் வந்து பாஸ்போபாக்டீரியாவையும் நல்லா தொழு உரத்தோட கலந்து நம்ம பயிரில் தூவி விட்டுலாம். இவ்வளோ நேரம் நம்ம பவுடரில் இருக்க உயிர் உரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது, அதாவது தண்ணி மாதிரி இருக்க மாதிரி உயிர் உரமும் இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அசோஸ்பைரிலம், அதே மாதிரி அசோஸ்பைரம், பாஸ்போபாக்டீரியா எடுத்துக்கணும். விதை நேர்த்திக்கு 50 ml ஊற்றி முதல்ல மாதிரி விதையில் கலந்து 30 நிமிடம் உலர்த்திட்டு நம்ம விதைக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை எப்படின்னா நம்ம வந்து அதே மாதிரி நாற்றங்காலில் வேர் நிலைப்பது மூலமாகவும் பயன்படுத்தலாம். அதுக்கு நம்ம எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னா 150 ml இதை உயிர் உரத்தை ஊற்றி அதில் தண்ணி ஊற்றி அதே மாதிரி நாற்று வேரை வந்து 30 நிமிடம் ஊற வைத்து அதுக்கப்புறம் நம்ம நடவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இல்லை தொழு உரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா 200 ml உயிர் உரத்தை வந்து ஊற்றி நம்ம தொழு உரத்தோட கலந்து நம்ம வயலில் உபயோகப்படுத்தலாம். இல்லை இதை நம்ம வந்து தண்ணியில் கூட நம்ம சொட்டு நீர் வழியாக கூட விடலாம். அதுக்கெலாம் நம்ம எப்படி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டருக்கு 1 ml விகிதம் வந்து நம்ம
சொட்டு நீரில் கூட விடலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம நெற்பயிர்லையும் இல்லை பிற தானிய பொருள்லையும் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் பயிர் வகையான உளுந்து, துவரை இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னா இதே மாதிரி தான். அதில் வந்து நம்ம நாற்றங்கால் விட மாட்டோம். அதனால நாற்று வேர் நிலைத்தலை தவிர மீதி எல்லாமே விதை நேர்த்தி, தொழு உரம் மூலையாக அனுப்புறது இது மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதில் வந்து இதில் ஒன்று மட்டும் மாறும். தலைச்சத்துக்கு வந்து நம்ம இங்கே அசோஸ்பைரிலம் பயன்படுத்தணும், அதுக்கு பதிலாக இங்கே ரைசோபியம் பயன்படுத்தணும். உயிர் உரம் பயன்படுத்துறதுனால என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே பணம் செலவாகிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம யூரியா டிஏபின்னு அதிகமாக பணம் செலவு பண்ணுறதோட இது வந்து ஒரு பாக்கெட்டே வந்து 10 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு பயன். அடுத்ததாக வந்து இதை நம்ம பயன்படுத்துறது வழியா சாதாரண ரசாயன உரம் போடுறது இல்லையா, இதுல வந்து 10லிருந்து 25% வந்து மகசூல் அதிகரிக்கும். அடுத்ததான் இதை வந்து நம்ம மண்ணில் போடுறது வழியா மண்ணில் ரசாயன உரத்தினால ஏற்படும் கெடுதல் போய் மண் மாசடையாமல் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்து இதை நம்ம உயிர் உரம் பயன்படுத்தக்குள்ள நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு வந்து வெயிலில் போட்டுறக்கூடாது. வெயிலில் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்குள்ளேயே உயிரிகள் தான் இருக்கும். அந்த உயிரிகள்லாம் வந்து செத்து போயிடும், நம்ம வெயில் தாங்காத. அதனால நம்ம எப்பயுமே நிழல் பாங்கான இடத்துல தான் இதை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். அடுத்ததான் நம்ம எந்த பயிருக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த பயிருக்கு தான் நம்ம போடணும். இதில் வந்து காலாவதி தேதி வந்து நம்ம பார்த்துக்கணும். இது மாதிரி பவுடரில் இருக்க உயிர் உரமாக இருந்தால் 6 மாதங்கள் இதை தயாரித்ததுலேருந்து 6 மாதங்களில் பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி லிக்விடில் இருக்க உயிர் உரமாக இருந்தால் 12 மாதங்களில் பயன்படுத்திக்கணும். இந்த உயிர் உரம் பயன்படுத்தக்குள்ள நம்மளுக்கு ரசாயன பூச்சிக்கொல்லியோ இல்லை பூஞ்சானக்கொல்லியோ விதை நேர்த்தியாவோ நம்ம பண்ணக்கூடாது. விதை நேர்த்தியில் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இதில் இருக்க நுண்ணுயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால நம்ம ரசாயன பொருட்கள் எதுவுமே இதில் நம்ம பயன்படுத்தக்கூடாது. எனவே மண்ணில் இருக்க நுண்ணுயிரிகளையே நம்மளுக்கு உரமாக கிடைக்குது. அந்த உரத்தை பயன்படுத்தி விவசாயிகள் நன்மை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆலவச்சனூரில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிலும் 4ஆம் ஆண்டு மாணவி. என்னுடைய பெயர் வி. கவிதா. இப்போ வந்து கரும்பு பயிரில் வந்து விதை கரணேத்தி எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த விதை கரணேத்தி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலிட்டிவ் ஃபால்கேட்டம் அப்படின்ற ஒரு வகையான பூஞ்சையால் ஏற்படுத்தக்கூடிய செவ்வல்கள் நோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்காகவும் நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்த விதை கரணேத்தி செஞ்சதுக்கப்புறம் நடவு செஞ்சோன்னா, இந்த கரணேத்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 1, 2 இல்லைன்னா 3 கணுவுடைய கரணை. இந்த கரணியை வந்து தேர்ந்தெடுக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரணை வந்து 6 மாத வயதுடையதாக இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இல்லாமல் ஆரோக்கியமான கரணியாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணும்போது மேலே கீழே அடிப்பக்கமும் எந்த ஒரு பிளவும் இல்லாமல் இருக்கணும். இந்த கணு வந்து சேதம் அடையாததை தேர்வு செஞ்சு நம்ம கரணை நேர்த்தி பண்ணலாம். இப்போ வந்து இந்த கரணை நேர்த்தி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கரணை நேர்த்தி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கார்பன் டெசிம் வந்து எடுத்துக்கணும். 1 கிராம் வந்து கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த கரணையை வந்து எடுத்து இதில் ஊற வச்சிடணும், நல்லா மூழ்கிற அளவுக்கு. ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து இதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து நம்ம வந்து எடுத்து நடவு செஞ்சோன்னா கரும்பு பயிரை தாக்குற செவ்வல்கள் நோய் மற்றும் நூற்புழு தாக்குதலை வந்து கட்டுப்படுத்தி நம்ம அதிக மகசூல் வந்து பெறலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூரில் அமைந்துள்ள அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிலும் 4ஆம் ஆண்டு மாணவி ஆ. மகாலட்சுமி. நான் இன்று உங்களிடம் சொல்ல வந்த தொழில்நுட்பம் என்னவென்றால், TNAU தென்னை தானிக்கை பயன்படுத்தி தென்னையில் வேரூட்டம் அளிப்பது எவ்வாறு, அதை பற்றி தான் கூறப்போகிறேன். பெரும்பாலான தென்னைகளில் இந்த நுண்ணூட்டச்சத்துகள், பேரூட்டங்கள், வளர்ச்சி ஊக்கிகள், விட்டமின்கள் போன்றவை முக்கியமானதாக கருதப்படுகின்றன. இவற்றில் நுண்ணூட்டச்சத்துக்களின் குறைபாடு காரணமாக தென்னை மரத்தில் குறும்பை உதிர்தல், வெள்ளிக்காய்கள் உருவாதல், காய்களில் வெடிப்பு உருவாகுதல், மேலும் காய்களின் அளவு குறைந்து மஞ்சள் இலைகள் உருவாதல் போன்ற குறைபாடுகள் தோன்றுகின்றன. இந்த குறைபாடுகளின் காரணமாக தென்னையில் மகசூல் குறைவதோடு மட்டுமல்லாமல் காயின் தரமும் குறைந்து விவசாயிகளுக்கு குறைந்த அளவு விற்பனையை செய்து வருகின்றனர். இந்த நிலைகளை எல்லாம் கருத்திற்கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் வினையியல் துறை மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு திரவம்தான் TNAU தென்னை டானிக். இந்த டானிக்கில் தென்னை மரத்திற்கு தேவையான பேரூட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து, வளர்ச்சி ஊக்கிகள்,
மற்றும் விட்டமின்கள் ஆகிய அனைத்து சத்துக்களும் சரிவிகித அளவில் கலந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த தென்னை டானிக்கை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அனைத்து வேளாண்மை கல்லூரிகளிலும் இது கிடைக்கும். தென்னை டானிக் அடர் திரவ நிலையில் தான் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த அடர் திரவ நிலையில் உள்ள தென்னை டானிக்கை நேரடியாக வேரூட்டமாக அளிக்கக்கூடாது. இந்த அடர்நிலையில் உள்ளதை 1:4 என்ற விகிதத்தில் தண்ணீருடன் கலந்து பிறகு ஒரு மரத்திற்கு 200 மில்லிலிட்டர் என்ற அளவில் எடுத்து வேரூட்டமாக அளிக்க வேண்டும். உதாரணமாக 1 லிட்டர் தென்னை டானிக்கை 4 லிட்டர் தண்ணீருடன் கலந்து 5 லிட்டர் நீர்த்த திரவ நிலையாக மாற்றிய பிறகு ஒரு மரத்திற்கு 200 மில்லி தேவைப்படும். அந்த மாதிரி 5 லிட்டர் தென்னை டானிக்கை 25 மரங்களுக்கு நாம் வேரூட்டமாக அளிக்கலாம். ஒரு மரத்திற்கு 200 மில்லிலிட்டர் என்ற அளவில் இதை 6 மாதத்திற்கு ஒரு முறை அளிக்க வேண்டும். ஆக வருடத்திற்கு 2 முறை தென்னை டானிக்கை வேரூட்டமாக அளிக்கலாம். இப்போது நான் ஒரு மரத்திற்கு மட்டும் தென்னை டானிக்கை அளிப்பதால் 200 மில்லிலிட்டர் எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் 160 மில்லிலிட்டர் தண்ணீரில் 40 மில்லிலிட்டர் தென்னை டானிக்கை கலந்து நீர்த்த திரவமாக மாற்றப் போகிறேன். 200 மில்லிலிட்டர் தென்னை டானிக்கை தயார் செஞ்சாச்சு. இதை வந்து பாலித்தீன் பையில் ஊற்றி வேரூட்டமாக அளிக்க வேண்டும். இப்போது தென்னை டானிக்கை வேரூட்டம் மூலமாக எவ்வாறு அளிப்பது என்பதை செயல்முறை விளக்கத்தோடு காண்பிக்கிறேன். தென்னையில் வேரூட்டம் செய்வதற்கு முதலில் உயிரோட்டம் உள்ள ஒரு வேரை தேர்வு செய்ய வேண்டும். அதை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்றால், மரத்தின் அடிபாகத்திலிருந்து 2 to 3 அடி தள்ளி 1 அடி ஆழத்திற்கு மண்வெட்டியை பயன்படுத்தி ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள ஒரு வேரை தேர்வு செய்ய வேண்டும். இந்த இளஞ்சிவப்பு வேரை கத்தியை கொண்டு சாய்வாக வெட்ட வேண்டும். சாய்வாக வெட்டிய பிறகு பாலித்தீன் பையில் உள்ள டானிக்கை இந்த வேரை பாக்கெட்டினுள் விட்டு நூலால் கட்டிவிட வேண்டும். இளஞ்சிவப்பு நிறமுள்ள வேரை பாலித்தீன் பாக்கெட்டினுள் முழுவதுமாக நனையும்படி விட்டு நூலால் கட்டிவிட வேண்டும். கட்டிய 6 to 8 மணி நேரத்திற்குள் அந்த டானிக் முழுவதுமாக வேரால் உறிஞ்சப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த டானிக் வேரால் உறிஞ்சப்படவில்லை என்றால் அந்த வேர் உயிரோட்டம் அற்றது. பிறகு அதே போல ஒரு இளஞ்சிவப்பு நிறமுள்ள வேரை வேறொரு இடத்தில் நோண்டி அதே போல் வேரூட்டம் அளிக்க வேண்டும். அவ்வாறு டானிக் முழுவதுமாக உறிஞ்சப்பட்ட பிறகு அந்த பாலித்தீன் கவரை அப்புறப்படுத்திவிட்டு மண்ணை அந்த இடத்தில் போட்டு மூடிவிட வேண்டும். இவ்வாறு நாம் வேரூட்டம் அளிப்பதன் மூலம் பயன்கள் என்னவென்று பார்த்தால், குறும்பை உதிர்வதை தவிர்த்து காயின் அளவை அதிகரிக்க செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் தென்னைக்கு தேவையான அனைத்து பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்கிறது. மேலும் பாளைகளின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க செய்கிறது. அது மட்டுமல்லாமல் இலைகளில் பச்சையத்தை அதிகரிக்க செய்து ஒளிச்சேர்க்கை நடைபெற ஏதுவாக இருக்கிறது. மேலும் எரியோஃபைட் சிலந்தியின் தாக்கத்தையும் இந்த தென்னை டானிக் மூலமாக கட்டுப்படுத்துகிறது. இதனால் தென்னை விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த TNAU தென்னை டானிக்கை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு, இறுதியாக தென்னை செழித்தால் பண்ணை செழிக்கும். நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூரில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிலும் 4ஆம் ஆண்டு மாணவி. என் பெயர் GS நிவேதா. நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறது என்னென்னா, இனக்கவர்ச்சி பொறியை பற்றி தான் சொல்ல போகிறேன். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் வந்துட்டு முக்கியமாக நமக்கு தாக்கக்கூடிய பூச்சி என்னென்னா அந்துப்பூச்சி. அந்துப்பூச்சியின் புழு தாங்க. அந்த புழுவை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, முட்டையிட்டு புழுக்களை உண்டாக்கும் அந்துப்பூச்சியை கட்டுப்படுத்தினாவே போதும். நம்ம வந்துட்டு இந்த புழுக்களை வந்துட்டு கட்டுப்படுத்திடலாம். இது பேர் லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த பொறியோட முக்கியமான கருவியாகும். இந்த லூரில் என்ன இருக்கும் அப்படின்னா, பெண் அந்துப்பூச்சியின் வாசனை திரவியத்தை செறிவூட்டப்பட்டு வச்சுருப்பாங்க. இந்த லூரை வந்துட்டு பொறியோடு சேர்த்து எப்போ நம்ம வயலில் வைக்கிறோமோ, இந்த பெண் அந்துப்பூச்சியின் வாசனை வந்துட்டு காற்று ஃபுல்லாக பரவி இருக்கும். அப்போ ஆண் அந்துப்பூச்சி என்ன நினைக்கணும், இங்கே பெண் அந்துப்பூச்சி இருக்குதுன்னு நினச்சி இந்த பொரியலை வந்து மாட்டிக்குங்க. இந்த லூரானது ஒவ்வொரு பயிலையும் வந்துட்டு வேறுபடும். இப்போ நெற்பயிரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்டு துளைப்பானை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு சிற்பு லூரை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இப்போது கரும்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இடைக்கணு புழு இருக்குது, அதை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு INB லூர் அப்படின்னு இருக்கும். மக்காச்சோளத்தில் படைப்புழு அப்படின்னு ஒரு புழு வந்துட்டு நமக்கு ரொம்பவே மகசூலை வந்துட்டு கம்மி பண்ணுறது. அந்த புழுவை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு FAW லூர் அப்படின்னு பயன்படுத்துவோம். இப்படி ஒவ்வொரு பயிலுக்கும் இந்த லூர் அப்படிங்கிறது வந்து வேறுபடுங்க. இப்போ வந்துட்டு இனக்கவர்ச்சி பொறியை பற்றி நான் வந்துட்டு செயல்முறை விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து குழல் வடிவத்தில் இருக்கும். இது மேல் பகுதி, இது கீழ்ப்பகுதி. இந்த கீழ்ப்பகுதி வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டியிருக்கேன். ஏன்னா உள்ளே வர பூச்சி வந்துட்டு இங்கே தான் வந்து தங்கும். இதுக்குள்ளே வந்துட்டு தங்குறதுக்கு தான் வந்துட்டு இங்கே வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்டியிருக்கேன். இப்போ இந்த மேல் பகுதி வந்து தட்டை வடிவில் இருக்கும். இது இப்படி கழட்டிடலாம். இப்படி கழட்டி இந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நான் லூருன்னு சொன்னது வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்.
இப்போ நல்லா டைட்டாக மாட்டிக்கிட்டு இது மறுபடியும் இந்த பொரியோட வந்து இணைச்சிடலாம். இப்படி இணைத்த உடனே நமக்கு வந்துட்டு இந்த பொரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு வந்துருச்சு. இது எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 5 இடத்துல வைக்கணும். இது செடியிலிருந்து 1/2 அடி உயரத்தில் தான் வச்சுருக்கணும். இந்த மாதிரி வைக்கிறனால இந்த வாசனை வந்துட்டு காற்று ஃபுல்லாக பரவி இருக்கும். அப்போ ஆண் அந்து பூச்சி இங்கே பெண் அந்து பூச்சி இருக்குதுன்னு நினச்சி இந்த நம்ம உள்ளே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த லூர், அதையே வந்துட்டு வட்டமிட்டு இந்த குழாயில் வந்துட்டு மாட்டிக்கும். மாட்டி இந்த பஞ்சு எதுக்கு வச்சுருக்குன்னா இந்த பஞ்சில் வந்துட்டு வேப்பெண்ணெயை வந்துட்டு முக்கி உள்ளே வச்சுருக்கணும். அப்போ உள்ளே வர பூச்சி வந்துட்டு வேப்பெண்ணெய்க்கு பட்ட உடனே அது வந்துட்டு மரணம் அடைஞ்சிருங்க. இதில் என்னென்ன பயன்கள் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பானது. இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் செய்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி எளிய முறையில் வந்துட்டு நம்ம வந்து பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். இப்போது பூச்சி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அடிப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு காற்று அடிக்கிறப்போ இல்லை மழை வரப்போ நம்ம வந்துட்டு வயல்லையும் படாது, செடிக்கும் வந்து ரொம்ப பயனளிக்காது. இந்த மாதிரி வந்துட்டு வைக்கிறனால நமக்கு வந்து காற்று அடித்தாலும் தாங்கிக்கும், மழை வந்தாலும் நமக்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு ஊரில் 50 விவசாயிங்க இருந்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் இதை வந்துட்டு கடைப்பிடித்தீங்கன்னா அவ்வளவு முக்கியத்துவம் நமக்கு வாய்க்காது. 50 பேருமே இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறனால அந்த பூச்சியை வந்துட்டு அந்த ஏரியாவிலேருந்து முழுமையாக கூட நம்ம கட்டுப்படுத்தலாங்க. எனவே இந்த பதிவு அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்று நினைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவித்ரா. நான் அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழவச்சனூரில் 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் வந்து இப்போது வந்து முட்டை மிதப்பு முறை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த முறையின் நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா நெல் விதையை வந்து தரமான நெல் விதையை வந்து தேர்வு செய்தல் தான் இந்த முறையின் நோக்கம். இந்த முறை வந்து ரொம்ப எளிதான முறை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நெல், முட்டை, உப்பு மற்றும் வாளியல் கொஞ்சம் தண்ணி. பக்கெட் தண்ணியில் வந்து வந்து முட்டையை போடணும். இந்த முட்டை வந்து கீழே வந்து மிதக்காது, கீழேயே தங்கிடும். இப்போ வந்து என்னென்னா இந்த முறைக்கு தேவையானது வந்து தண்ணியில் வந்து நம்ம உப்பு கலக்கணும். அதனால வந்து நம்ம எவ்வளோ உப்பு கலக்கணும்னா முட்டை வந்து நம்ம போடுறப்ப பொட்ட அளவு முட்டை வந்து வெளியே தெரிகிற அளவுக்கு வந்து உப்பு கலக்கணும். ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1.5 கிலோ உப்பு என்ற அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டையை நான் உள்ளே போட்டுக்கணும். நான் போட்ட உப்பை வந்து நல்லா கலக்கணும், நல்லா கரையிற வரைக்கும். எவ்வளோ நேரம் கலக்கணும்னா நம்ம போட்ட முட்டை வந்து பொட்ட அளவு வெளியே தெரிகிற வரைக்கும் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், முட்டை வந்து நான் சொன்ன மாதிரி பொட்ட அளவு வந்து வெளியே தெரியுது. அப்போனா நம்ம வந்து உப்பு வந்து கரெக்டான அளவுக்கு வந்து போட்டோன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த முட்டையை எடுத்துடணும். அடுத்து வந்து நம்மக்கிட்ட இருக்க நெல் விதையை வந்து இதில் கொட்டணும். இதை கொட்டுறப்ப நம்ம பார்த்தோன்னா வந்து மேலே வந்து சில நெல் விதை இருக்குது. இதெல்லாம் வந்து பதறான நெல் விதை. இது வந்து நம்ம வந்து விதைச்சோன்னா எந்த ஒரு மகசூலும் தராது. கீழே வந்து தங்கி இருக்கிற விதை வந்து நல்ல விதை. அந்த விதையை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ வந்து இந்த பதறான விதையை ஃபுல்லாக நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ கீழே தங்கியிருக்க விதை தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த பக்கெட்டில் வந்து நல்ல தரமான விதை இருக்குது. இந்த விதையை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது. உப்பு தண்ணியில் நம்ம இது பண்ணனால சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். இதுதான் இந்த முறை. இப்போ இந்த முறையின் பயன்கள் என்னென்னு பார்த்தோன்னா வந்து விதையின் முளைப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். நாற்று வந்து நல்ல தரமான நாற்று இருக்கும். அது வந்து நல்லா முளைக்கும். நம்ம வயலில் நடுறப்ப வந்து எல்லா நாற்றும் சமமாக இருக்கும். தூர்பிடிக்கும் தன்மையும் வந்து அதிகரிக்குமா. இதெல்லாம் வந்து அதிகமான காரணத்தினால் நம்ம மகசூலும் அதிகரிக்கும். நம்ம விவசாயம் நோக்கமே வந்து அதிக மகசூல் கிடைக்கணும்னா இந்த முறையை செய்வதன் மூலமாக விவசாயிகள் வந்து நன்மை அடையலாம். இந்த முறையை வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து பின்பற்றி கொண்டிருக்கின்றனர். நான் வந்து அனைத்து விவசாயிகளையும் இந்த முறையை பின்பற்றி அதிக மகசூல் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.